Dear students, today the topic is Gauss law. 12th standard physics la electrostatics அப்படிங்கிற லெசனில் Gauss law அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது Gauss law என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ Gauss law states என்ன சொல்லுது அப்படின்னா, the net flux through any closed surface equals the net charges inside that surface divided by epsilon naught அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ that meanings என்ன அப்படின்னா, the net flux அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் ஃப்ளக்ஸ், the total flux அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ், எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னது, வேக்யூம் பெர்மிட்டிவிட்டி. அப்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அப்போ காஸ் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். காஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஸ்பியர் அப்படின்னு ஒரு இமேஜினரி ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் இமேஜினரி ஸ்பியர். இந்த ஸ்பியரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதிலிருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா டைரெக்ஷன்லையும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ தட் இஸ் ஆர். திஸ் இஸ் ரேடியஸ், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். அப்போது திஸ் ப்ளஸ் க்யூ அப்படிங்கிற ஒரு சார்ஜ், ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சார்ஜாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். திட் இஸ் க்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். க்யூ அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே உள்ள இன்சைடு த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு உள்ள சென்டர் பாயிண்டில் இருக்கிறதா நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது திஸ் இஸ் ரேடியஸ். ஸோ இங்கே சார்ஜஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் இந்த சர்க்கிள் பாத்தில் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நார்மல் வெக்டார், அப்போ நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது என் கேப். நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது என் கேப். அப்போ என் கேப் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரெக்ஷனிலே தான் இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் ஸ்பியர், ஸ்பியராக கன்சிடர் பண்ணும்போது அப்போ நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது என் கேப் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது ஸோ ஃப்ளக்ஸ், டோட்டல் நெட் ஃப்ளக்ஸ் இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ டோட்டல் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா படி பார்க்கும்போது, அப்போது ஃப்ளக்ஸை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபை என்க்ளோஸ்டு. ஃப்ளக்ஸ் நாம் வந்து பை அப்படிங்கிற ஒரு சிம்பிளால் தான் நம்ம சொல்லுவோம். அப்போது ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் டாட் dA. this is dA ஏரியா. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டாட் dA வெக்டார். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இதோடைய டைரக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது. அப்போது இதோடைய ஏரியா, அப்போ இந்த டோட்டல் ஏரியாவை சொல்லலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வி கன்சிடர் ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் dA அப்படின்னு சொல்கிறேன். திஸ் இஸ் dA அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்மால் ஏரியாவை நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா dA அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் இஸ் dA. இங்கே பாருங்கள். ஸோ அப்போது டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஃபை, தட் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் dA வெக்டார். அப்போது ரெண்டு வெக்டார் ப்ராடக்ட் இருக்குது. அப்போது ரெண்டு வெக்டார் ப்ராடக்ட் அது டாட் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருந்தது அப்படின்னா நாம் எப்படி எழுதலாம் பாருங்கள், இ வெக்டார் டாட் dA வெக்டார் அப்படிங்கிறது இ வெக்டார் டாட் dA வெக்டார் அப்படின்னும் போது நம்ம இந்த டாட் ப்ராடக்டில் இருக்கிறனால இது கண்டிப்பாக ஸ்கேலர் ப்ராடக்டாக தான் இருக்கும். அப்போ ஸ்கேலர் ப்ராடக்டாக இதை கன்வெர்ட் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் இ மாடுலஸ் ஆஃப் dA இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அப்போது பாருங்கள், காஸ் தீட்டா
இந்த cos theta அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் நார்மல் வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நாம் வந்து cos theta அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பியர் அப்படிங்கிற இந்த கேஸில் cos theta அப்படிங்கிறது வந்து நமக்கு வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, 0 டிகிரி. cos theta ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும். பிகாஸ் நோ ஆங்கிள் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயே நார்மல் வெக்டாரும் இருக்கிறதுனால நமக்கு ஆங்கிள் 0 ஆகுது. ஸோ அப்போது cos 0 அப்படின்னு சொல்லி போடும்போது நமக்கு வேல்யூ என்ன ஆகுது பாருங்கள், தட் இஸ் வேல்யூ 1. cos 0 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து வேல்யூ 1 ஆகுது. அப்போது இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், தட் இஸ் E டாட் dA. அடுத்த வேல்யூ cos theta, அப்போது E டாட் dA அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், we consider a small area. நமக்கு டோட்டல் ஏரியா வேணும், இந்த ஸ்பியருடைய டோட்டல் ஏரியா வேணும் அப்படின்னும் போது நாம் ஒவ்வொரு பார்ட்டாக நாம் வந்து அடிஷ்னல் பண்ணிகிட்டே போகலாம். ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது நமக்கு டோட்டல் ஏரியா கிடைக்கும். ஸோ அந்த அடிஷ்னலை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை வி யூஸிங் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் இஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து இந்த இன்டெக்ரல் க்ளோஸ்டு இன்டெக்ரலாக நான் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது E டாட் dA அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பிகாஸ் இந்த சார்ஜஸ் எப்படி இருக்குது அப்படின்னா சார்ஜஸில் வேரியேஷன் இல்லை. ஸோ சார்ஜஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும், ஸோ அவ்வளோதான் இருக்கும் இதுக்குள்ளே. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது காமனாக ஒரே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போது க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் dA அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பியருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் ஸ்பியருடைய ஏரியா வேணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள். ஸோ டோட்டல் ஸ்பியருடைய ஏரியா A ஈக்குவல் டு 4πr². அப்போது நமக்கு இதோடைய டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போது ஏரியா A ஈக்குவல் டு 4πr². ஸோ வி ஜஸ்ட்டு புட்டிங் த வேல்யூ. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4πε0 Q divided by r². This is electric field உடைய வேல்யூ. அப்போது dA this is area. அப்போ டோட்டல் ஏரியா அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 4πr². கன்சிடர் ஏ ஸ்பியர். அப்போ ஸ்பியராக இருந்தது அப்படின்னும் போது நமக்கு இதோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 4πr². See, this is the equations. இங்கே நமக்கு பாருங்கள், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேமாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிக்கலாம். 4π கேன்சல், r²க்கு r² கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு பாருங்கள், Q டிவைடட் பை ε0. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனு அப்போது டோட்டல் 5E ஈக்குவல் டு Q டிவைடட் பை ε0. அப்போது பாருங்கள், அப்போது டோட்டல் ஃப்ளக்ஸ் இன்சைட் ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸில் இந்த ஸ்பியரில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தட் இஸ் 5E டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டு Q தட் மீன்ஸ் த நம்பர் ஆஃப் சார்ஜஸ். எவ்வளோ சார்ஜஸ் அப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. அப்போது டிவைடட் பை ε0. அப்போது டோட்டல் ஃப்ளக்ஸ் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் சார்ஜஸ். எவ்வளோ சார்ஜஸ் வந்து இந்த ஸ்பியரில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கோ அதை பொறுத்து அதோடைய ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் காஸ்லாவுடைய ஸ்டேட்ஸ். புரியுதா? அப்போது இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது பாருங்கள். அப்போது நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சார்ஜஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ ε0 அப்படிங்கிறது வேக்கம் பெர்மிட்டிவிட்டி. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போது 5E டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q சார்ஜ். Q என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. Q என்க்ளோஸ்டு. See, Q
Q enclosed அப்படின்னா அந்த சார்ஜஸ் இது வந்து எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போது காஸ்லா வந்து எதுக்கு சூட் ஆகும், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். அப்போது எனி சர்ஃபேஸ், ஒரு ஸ்கொயரில் இருக்கலாம், திஸ் ஸ்பியராக இருக்குது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கலாம். ஸோ எது வாட் எவர் அது வந்து க்ளோஸில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அப்போது phi = Q/ε0 அப்படின்னு சொல்லலாம். சி அப்போது எதை டிபெண்ட் பண்ணி இல்லை பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில், திஸ் இஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஏரியா அப்படிங்கிறது இந்த கேஸில் கேன்சல் ஆகிருக்கு. அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய சார்ஜஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. Q அப்படிங்கிற சார்ஜஸ். அப்போது நிறையா சார்ஜஸ் அதிகமாக இருக்கும்போது அப்போ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னும் போது த லைன்ஸ், ஸோ த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிவன் ஏரியாவில் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய ஃப்ளக்ஸ். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆஃப் தி இந்த ஸ்பியரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அப்போது காஸ் லா அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு யூஸ் ஆகும். க்ளோஸ்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணும்போது காஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியல அப்படின்னா சொல்லுங்கள், டவுட் எதாவது கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.